ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியா கிச்சடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்தது வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். 1 பாக்கெட் சேமியாவுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு தட்டி இதிலே போட்டுக்கலாம் வாசனைக்காக. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இதை நல்லா இதிலே கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் கலந்து தக்காளியோட வெந்து வரும்போது அந்த டேஸ்ட் வந்து கிச்சடிக்கு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ 1 பாக்கெட்டு சேமியாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் 1 பாக்கெட் சேமியா அளவு நம்ம போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோட டேஸ்ட்டு நல்லா வெந்து நல்லா சூப்பராக அந்த குழையாமல் டேஸ்ட்டு பதமாக நமக்கு கிடைக்கும். இப்படியே நம்ம அனல் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் இழுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.